உட்காருவோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை, தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எக்காலம் என்று சொல்லும் போது நம்முடைய சத்தத்தை, உன்னுடைய சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்த வேண்டும். காரணம் என்ன? யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள். காரணம் என்ன? வாசிங்க அடுத்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள். ஆனால் அந்த வார்த்தை பாருங்க, கூடுங்கள், நிற்காதிருங்கள். கவனிங்க, இது கூடிக்கொண்டு மகிழ்ச்சியின் தருணமாய், ஆர்ப்பரிக்கிற தருணமாய், களிப்பின் தருணமாய் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கூடுங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிற்காதிருங்கள். காரணம் என்னவென்றால், இது ஏதோ சந்தோஷத்தின் நாட்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ நம்முடைய தேசத்திற்கு விரோதமாய் அநேக சங்காரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே மகா சங்காரம் வந்து கொண்டிருக்கிறது. தேவ கோபாக்கினையின் சங்காரம் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு பூமியின் சகல இடங்களிலும் நம்முடைய தேசத்திலே அது ஊற்றப்பட போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஏன் இப்படி சொல்லுகிறது? நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை ஏன் இப்படி சொல்லுகிறது? கர்த்தர் எதற்காக இந்த தேவனுடைய சங்காரம், கர்த்தருடைய சங்காரம் தேசத்திலே வரப்போகிறது என்று சொல்லுகிறார்? வாசிங்க, அதிலே 3வது அதிகாரம் வாசிப்போம், 21வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம், அல்லேலூயா, அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, வேற யாரும் இல்லைங்க, இஸ்ரவேல் புத்திரர் தான் கர்த்தரை மறந்து போனார்கள். ஆமென் சொல்ல மாட்டோமே. இஸ்ரவேல் புத்திரர் தேவனை மறந்து போனார்கள். தன்னை உண்டாக்கின தேவனை, சிருஷ்டித்த தேவனை மறந்து போனார்கள். இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தருடைய ஜனங்களை, சபைகளை கர்த்தர் புதிதாக்கும்படியாய் உண்மையாகவே தேசங்களிலிருந்து, தேசத்திலே நடைபெறும் காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் முதல்ல எழுப்பப்படும். ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய கிரியைகளை, தேவனை மறந்து போகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி, அப்படின்னா என்னங்க? கர்த்தருடைய வழியில தான் இருந்தாங்க. கர்த்தர் நல்ல சுகமா ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை செய்ததுனால அவர்கள் வழிகள் மாறுபாடாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் சவுலை ராஜாவாய் மாற்றினார். மாற்றும் போது அவன் நல்ல கர்த்தருடைய ஆவியில நிறைந்திருந்தான், பலப்பட்டு இருந்தான்.
இன்னும் சொல்ல போனா சவுல் ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு சாமுவேலுக்கு அடுத்ததாய் சவுலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, அவனுடைய காரியங்களில் ராஜாவாய் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போன பிறகு அவன் இருதயம் மாறுபாடாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். கரெக்டா இல்லையா? அவன் இருதயம் மாறுபாடாகிறது. கடைசியில் நடந்தது என்ன? கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்தது. ஆமென் சொல்ல மாட்டோமே. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி இன்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தருடைய வழியில இருந்த பிள்ளைகள் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து சபையில நல்ல ஒரு உயர்ந்த காரியங்கள் ஆசீர்வாதம் வந்த உடனே தங்கள் வழிகளை மாறுபாடாக்குகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க அடுத்த வசனம் 22. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே. அப்ப முதல்ல எப்படி இருந்தோம் சொல்லுங்களேன். யாரும் சொல்லவே மாட்டீங்களே. முதல்ல எப்படி இருந்தோம்? எப்பா இங்க என்ன ஒரு ஆண்கள் கும்பல் மாதிரி ஏதோ ட்ரெயின் டிராவல் பண்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எல்லாம் கவனிங்க. வார்த்தை எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? முதல்ல சீர்கெட்டு போய் தான் இருந்தோமா? அதான் அந்த அளவுக்கு கவனிக்கலன்னு தெரியுது. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. தேவனுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சீரில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருந்தார். ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பின உடனே சீர்கெட்டவர்களாய் மாறுகிறோம். சீர்கெட்டவர்களாய் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே, இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின தேவனை மறந்து எங்கெல்லாம் போறாங்களா? வாசிங்க 23. எங்க போறாங்களா சொல்லுங்க. எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க. புரியுதா? புரிந்து கொள்ளுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து இந்த காரியங்கள் எல்லாம் போறார். கர்த்தர் சொல்றார், இது எல்லாம் வேஸ்ட், விருதா. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தரை விட்டு மறந்து இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போறது உண்மையாகவே கர்த்தர் சொல்றார், தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறார், விருதா, வேஸ்ட். அல்லேலூயா. இதனால என்ன வரும் தெரியுங்களா? நமக்கும் நம்முடைய பின் சந்ததிக்கும் சாபம் தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா நம்மை உண்டாக்கின தேவனை நாம் மறக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் மறக்கிறோம். நம்முடைய வழிகளை மாறுபாடாக்குகிறோம். சீர்கேடான பிள்ளைகளாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இப்ப நம்முடைய ரட்சிப்பு எங்க தேடி ஓடி அலைஞ்சாலும் கிடைக்காது. அந்த ரட்சிப்பு வேற யாருக்கிட்டையும் இல்ல, நம்மை உண்டாக்கின தேவனாடைய கர்த்தருடைய கரத்தில் மாத்திரமே இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் மாத்திரமே நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கும் எடுத்துரைக்கிற காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? உண்மையாகவே நம்முடைய சீர்கேடுகளை நாம் திருப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் மனம் திரும்பணும்? நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியில இருக்கிற ஜனங்க மனம் திரும்பணும். இல்ல, சபையே இன்னும் மனம் திரும்பல. சபை மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆரம்பத்துல தேவனை அறிந்த புதிதுல ரட்சிப்பு, வேதவாசிப்பு, ஜபம் இதெல்லாமே சரியாதான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்த உடனே தன்னை உண்டாக்கின தேவனை மறந்தார்கள். தேவனை விட்டு சோரம் போனார்கள், விலகி போனார்கள். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே தொடங்குமானால் உண்மையாகவே
அது முதலாவது நம்மிடத்துல தொடங்கினா நிலை என்ன யோசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. அது முதலாவது நம்மிடத்திலே தொடங்குமானால் நம்முடைய நிலை என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், ஏனென்றால் கர்த்தர் நம்ம எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம எந்த இடத்துல இருந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை நாம் உணராமல் அறியாமல் இன்னும் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறார் வாசிங்க. எரேமியா 11வது அதிகாரம் 4வது வசனம். கவனிங்க, நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய அப்படின்னா என்ன தெரியுங்களா? இரும்புகள் போட்டு அந்த தேசத்தையே அவன் மூடி வச்சிருந்தான். 430 வருஷம், கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்க தப்பிச்சு வந்திருக்க முடியாதா? வர முடியாதபடிக்கு தான் அவன் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி யாரும் உள்ள வெளில போகாம அடிமைகளாய் அவன் அடைத்து வைத்திருந்தான். கவனிங்க, அந்த இடத்திலிருந்து 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு இரவில் வெளில கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. 430 வருஷம் அடிமை. ஏங்க, எகிப்தியரை விட இஸ்ரவேல் தானே அதிகமா இருக்கிறாங்க. என்னைக்குமே மெஜாரிட்டி ஜனங்கள் தானே எப்பவுமே அவங்களோட கை ஓங்கி இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஏன் ஒன்றும் பண்ண முடியல? 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்க. எகிப்தியர் அவ்வளவு கிடையாது, கம்மியா தான் இருக்கிறாங்க. நாங்க தான் அதிகமா இருக்கிறோம். ஆமா, நாங்க வெளியில போயே தீர்வோம் அப்படின்னு ஏன் அவங்களால வெளியில வர முடியல? புரியுதுங்களா? விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. இருப்பு காலவாகிய அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி ஒருத்தன் கூட தப்பிக்காதபடி அவன் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தான். யாரு? எகிப்து தேசத்தினுடைய பார்வன் எல்லாவற்றையும் தலைமுறையா பார்வன் வந்துகிட்டே இருக்கான். தலைமுறை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் வச்சுக்கிட்டே இருக்கிறான். யாரும் வெளியில விடல. எல்லாரும் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். இந்த எகிப்து என்பது நம்முடைய பழைய நாட்களாகிய தேவனை அறியாதிருந்த அந்த அடிமைத்தன வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு நாள்ல ரட்சித்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வரலங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள்ல சந்தித்தார். அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன் சொல்ல மாட்டோமே? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாமே? அல்லேலூயா. ஒரு இரவுல தான் அங்கேயே ரட்சிப்பு, நமக்கும் ஒரு நாள்ல தான் கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரோ அதே போலதான் நம்மையும் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஒரு நாள்ல வெளில கொண்டு வந்தார். அப்ப வெளில கொண்டு வந்தோன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? செங்கடல தாண்டவன ஒரே ஆடல் பாடல் சத்தம், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், எல்லாம் ஒரே ஆடல் பாடல். ஆனா கர்த்தர் நல்லா சந்தோஷமா வைத்திருந்த உடனே உண்டாக்கின தேவனை மறந்து போனார்கள். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சீர்கேடாய் மாறினார்கள். வழியிலே அழிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்வோமே? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் கோபமூட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் வரப்போகிறது. கர்த்தரே சொல்றாரு, சங்காரம் வரப்போகிறது. அல்லேலூயா. இது எதனால தெரியுங்களா? கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் வரப்போகிறது. காரணம் என்ன? ஜனங்கள் இன்னும் மாறல, இன்னும் கீழ்ப்படியல. சபை தேவனுக்கு முன்பாக இன்னும் பரிசுத்தமாய் செம்மையானதாய் மாறவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, காரணம் இந்த கர்த்தரை அறிந்த ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்களே
கர்த்தரை அறியாத ஜனங்களைப் போல கர்த்தரை விட்டு விலகி சோரம் போனார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோங்க? நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் என்ன? கர்த்தர் உண்மையாகவே சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஜனங்கள் உணர்வடையும்படியாய், ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்கள் இருதயங்களை திருப்பும்படியாய், உண்மையாகவே அதுக்காக தான் நம்முடைய ஜபங்கள் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு சாதாரண ஜபம்லாம் பத்தாது. ஆண்டவரே அவங்க இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே. அவங்க காதை கூட திருப்ப முடியாது நம்மளால. ஆண்டவரே இருதயத்தை திருப்புங்க, ஜனங்களை சீர்படுத்துங்க அப்படின்னா நிச்சயமாகவே சொல்றேன், அவங்கள திருப்பவே முடியாது. பதிலா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வரும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. காரணம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். வாசிங்க, அதே எரேமியா 10வது அதிகாரம் 11வது வசனம். Praise the Lord. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருங்க? 10வது வசனம் வாசிங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தரோ மெய்யான தெய்வம். சொல்லுங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தரோ மெய்யான தெய்வம். வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அல்லேலூயா. இன்றைக்கு பூமி அதிர்ந்து கொண்டுதான் இருக்குது ஜனத்துக்கு விரோதமாய். இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல வசனமா வேடிக்கையா படிச்சுட்டு போயிருந்தோம். ஆனா எனக்கு அப்படி நிலைமை இல்லை. அதனால் இன்னைக்கு தேசம் மாத்திரம் இல்ல, நம்ம வீடு வரைக்கும், வீடு உள்ள வரைக்கும் அந்த சேதம் உள்ள வந்துடுச்சு. கரெக்டா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியுமா? கவனிங்க, யோசிங்க. நம்ம வீட்டு உள்ள வரைக்கும் அந்த சேதம் என்ன நடக்கும்னு தெரியலையே. இது மாதிரி இந்த போர் உருவாயிடுச்சே, இந்த பிரச்சனை வருது, இந்த இதனால என்ன தீங்கு உண்டாகுமோ, இதெல்லாம் ஒரு நாட்கள்ல மத்தேயு 24 ஒரு வசனமா படிச்சுட்டு இருந்தோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் அப்படின்னு ஒரு நாட்கள்ல ஏதோ ஒரு காலமா உண்மையாகவே ஒரு ஏதோ வார்த்தை நிமித்தமா படிச்சு கொண்டு இருந்தோம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்? கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது வீணல்ல. அந்த ரத்தத்திற்கு அவர் ஈடு செய்யும்படியாய் இயேசு இந்த உலகத்தை நோக்கி, அவர் கோபாக்கினையாய் இந்த உலகத்தை நோக்கி சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுவின் வருகை அதி சமீபத்திலே. எப்படி வர போறார் தெரியுங்களா? அன்புள்ளவராய், நம்மை அணைக்கிறவராய், கிருபை உள்ளவராய், நிச்சயமா அல்ல, அவருடைய கோபத்தினால், அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமியை பார்க்கும் போதே பூமி அதிர போகிறது. அல்லேலூயா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் நாம் என்ன செய்வோம்?